எப்பேற்பட்ட டெஸ்ட் டீமையா இந்தியா ஹோம்ல விராட் கோலி, ரவி சாஸ்திரி, ரோஹித் சர்மா, டிராவிட்னு கோம ஒரு கோட்டா மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. இந்தியால டெஸ்ட் மேட்ச்னாலே ஆப்பரேட்டர் சும்மா நடுங்குவானுங்க. ஸ்பீடாக அடிக்கடி சொல்லுவாப்புல வேர்ல்டு கப்பை கூட வின் பண்ணிடலாம். ஆனா இந்தியாவை டெஸ்ட் கிரிக்கெட்ல தோக்கடிக்கவே முடியாதுன்னு. ஆனா இன்னைக்கு வரம்பரம்லாம் போட்டு பொலந்து கட்டிட்டு போறான். பொலந்ததோட மட்டும் விடாம அவங்கள கிரவுண்ட்லயே மண்டி போட வச்சு மண்ணை கவ வைக்கிறோம். நானும் சொல்லிட்டு செய்யறான். யோ ஜிஜே மாமா, உன் ஒத்தாலோட ஈகோவால மொத்த இந்தியன் டீமையா அவ செஞ்சு விட்டு போறாயா. கிரவுண்ட்ல இந்தியன் டீமை மண்டி போட வைக்கணும்னு சொன்னதை கேட்டதுல இருந்து சும்மா பத்தின்னு வருதியா. அவெல்லாம் தோக்கிறதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச பீஸ். அவன் கிட்ட போய் இதுல வேற நீதான் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் போற ஹெட் கோச்சா இருக்க போறன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யோ மாமா, ஈகோ வன்மோ இதெல்லாம் எடுத்து ஓட வச்சுட்டு கரெக்டான ஆளாயிடியா. இப்ப என்ன உனக்கு 2011 ஓடிஐ வேர்ல்ட் கப் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் எம்எஸ்டி கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுத்தா ஓகேவா? அதுக்கப்புறமாவது வன்மோ ஈகோலா இல்லாம இருப்பியா? மாமா, நீ இருக்க வர டெஸ்ட் கிரிக்கெட் பக்கமே வரக்கூடாதுன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. டெஸ்ட் கிரிக்கெட்ல மண்டிக்கிட்டு மண்ணை கவனதை கூட நாங்க மறந்துடுறோம். நீ தான் பீத்திக்கிட்டிய சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நான் தான் வின் பண்ண, ஒயிட் பால்ல நான் தான் கிங்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. டெஸ்ட் கிரிக்கெட்ல அவன் நமக்கு என்ன பண்ணானோ ஓடிஐல அவனுக்கு நீ திருப்பி பண்ற. இல்லனா நீயாவே ஹெட் கோச் பதவியை ரிசைன் பண்ற. யோ, ஒரு பேச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னா 2000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரே வீடியோக்கு. அப்ப திரும்பவும் சொல்ற, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கடாயாப்பா.